friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல cheese loaded fries எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம fries எடுத்து சாப்பிடும்போது நல்ல சீஸியா நல்ல டேஸ்டியா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம French fries தயார் பண்ணிரலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இதோட தோலை ஃபர்ஸ்ட் நம்ம நீக்கிரலாம். தோல் எடுத்ததுக்கு அப்புறமா இத வந்து நம்ம மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிரலாம். ரொம்ப பெரிய பீஸாவும் இல்லாம ரொம்ப ஒல்லியாவும் இல்லாம இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணில போட்டு வச்சிரலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணில சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி அலசினதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு panல நிறைய தண்ணி வச்சிருக்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கெல்லாம் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிட்டு லைட்டா இது வந்து அந்த ஈரப்பதம் போறது வரைக்கும் அப்படியே வச்சிரலாம். இப்போ தண்ணி எதுவுமே இல்லாம இந்த மாதிரி வந்ததும் இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு. இது வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட crispiness கொடுக்கும். அதுக்காக லைட்டா ரொம்ப லைட்டா சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணிட்டா போதும். எக்ஸஸ் இருக்கிறத வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ரெடியா இருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் வந்து கொஞ்சம் குறைவான சூடுல இருந்தா போதும். நம்ம போட்டதுக்கு அப்புறமா பபிள்ஸ் வருதுல இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும். இத வந்து ஒரு 3 பேட்சா சேர்த்து நான் பொரிக்க போறேன். மிதமான சூடுல வந்து ஒரு 5 நிமிஷம் போல ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படினா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். நம்ம அதை எடுக்கும்போது கலர் மாறல. இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிரலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பொரிச்சு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து ரெண்டாவது வாட்டி பொரிக்கிறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா பொரிச்சதும் நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுப்பு தன்மையோட சர்வ் பண்றதுக்கு சரியா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சாஸ் தயார் பண்ண போறோம். இது வந்து நம்ம எப்பவும் பண்ற சாஸ் தான். ஆனா இதுக்கு மேல சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 4 டேபிள்ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் கெச்சப், கடைசியா ரொம்ப கொஞ்சமா மிளகு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படினா அந்த சூப்பரான சாஸ் ரெடி ஆகிரும். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலா நம்ம வந்து வெறும் மயோனைஸ் சேர்க்கிறதுனால ஓகே தான். இப்போ அடுத்து நம்ம வந்து சீஸ் சாஸ் ஒன்னு தயார் பண்ண போறோம். இத வந்து நம்ம அப்படியே மேலே சேர்க்கும்போது நல்ல கிரீமியா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஒரு சாஸ் panல 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ரொம்ப கொஞ்சமா ஒரு சின்ன பல் பூண்டை ரொம்ப சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பூண்டு ஃப்ளேவர் வேண்டாம் அப்படினா நம்ம இது இல்லாம கூட பண்ணலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதுல உடனே 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது சூடாக கொஞ்சம் க்ரீமியா வரும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்ததும் இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுல வந்து நம்ம சீஸ் சேர்க்கணும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பர்கர் இல்லனா சாண்ட்விச்ல வைப்போம்ல சீஸ் அது எடுத்துர்க்கேன். இதுல வந்து 4 சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லனா நமக்கு வந்து துருவுன சீஸா கிடைக்கும்ல அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல வந்து நம்ம வாங்கி துருவுறதுனால ஓகே. ஒரு 1/2 கப் போல சேர்த்துக்கோங்க. 75 கிராம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. செடார் சீஸ் கிடைக்கும்ல அது வந்து நம்ம சேர்த்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி பிச்சிட்டு ஃபர்ஸ்ட் 2 கலந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறமா 2 சேர்த்து நல்லா சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படினா பாருங்க இந்த மாதிரி கெட்டியா வரும். இத வந்து நம்ம ஏதாச்சும் டிப்பிங் சாஸா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட சாஸ்லாம் ரெடியா இருக்கு. நம்ம வந்து ரெண்டாவது வாட்டி உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் சூடா இருக்கணும். நம்ம போட்டதுமே பபிள்ஸ் வருதுல இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். அப்பதான் வந்து நல்ல கிறிஸ்பியா வரும். அதனால ரொம்ப ஹைல வைக்காதீங்க. மீடியமை விட கொஞ்சம் அதிகமா வச்சிட்டு அதே மாதிரி தான் ஒரு 2-3 பேட்சா நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் போல ஆகும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படினா நம்மளோட ஃப்ரைஸ்லாம் நல்ல மொறுமொறுப்பு தன்மையோட நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வெளியே வச்சிரலாம். வச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படினா சூப்பரான French fries ரெடி ஆகிரும்.
இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைஸ் எல்லாம் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சாஸ், அது வந்து ஒருவேளை ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, சரியாக வந்துடும். அதை வந்து அப்படியே கொஞ்சம் நிறைய நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாஸ், அப்படி இல்லைனா வெறும் மயனேஸ் இருந்துச்சுனாலும் அது மட்டும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து எது பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, கடைசியாக கொஞ்சம் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான சீஸ் லோடட் ஃப்ரைஸ் ரெடி ஆகிரும். அவ்வளோதான். டடா, நம்மளோட ஃப்ரைஸ் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணணும், அப்போ தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சாஸ் அந்த சீஸ் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.